எல்லாரும் இந்த ஆட்சியையே மகளிருக்கான ஆட்சி அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறாங்க. அதை தலைவர் ரொம்ப ப்ரைடாக டிக்ளேர் பண்ணுறாரு. ஆமாம், இந்த அரசு பெண்களுக்கான அரசு, மகளிருக்கான அரசு, மகளிரை மேம்படுத்தக்கூடிய அரசு, அவர்களுக்கான உரிமையை பெற்று தரக்கூடிய ஒரு அரசு என்பதை வெளிப்படையாக எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் டிக்ளேர் பண்ணக்கூடியவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். நீங்கள் இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வருது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு முக்கியமான சட்ட திருத்தத்தை அந்த அரசு மேற்கொள்ள போகிறது. அந்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேச அரசினுடைய வருவாய் சட்டம் 2006ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம். அதில் பிரிவு 108 உட்பிரிவு 2 அது என்ன சொல்லுதுன்னா, ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு சொத்து இருக்குது, அவர் இறந்த பிறகு அந்த சொத்துக்கு யார் உரிமைதாரர், யார் வாரிசுதாரர் அப்படின்னு இந்த பிரிவு விளக்குது. யாரையெல்லாம் உரிமைதாரராக சொல்லுதுன்னா, அவருடைய மகன், அவருடைய திருமணம் ஆகாத மகள். அப்போ என்னன்னா, திருமணம் ஆன மகளுக்கு தந்தையின் சொத்தில் இந்த பிரிவு சொத்து கொடுப்பதை நிராகரிக்குது அல்லது மறுக்குது. எப்போ? 2025. இதை திருத்த வேண்டும் என்று ஊபி அரசு எப்போ அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்கன்னா 2025. ஆனால் தமிழ்நாட்டில் மகளிருக்கு தந்தையின் சொத்தில், பரம்பரை சொத்தில் அனைத்து மகளிருக்கும் முழுமையான சொத்துரிமை உண்டு. ஒரு ஆணுக்கு, கூட பிறந்த ஒரு பையனுக்கு, ஒரு அண்ணனுக்கு, தம்பிக்கு என்னென்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் ஒரு பெண்ணுக்கும் இருக்கு அப்படிங்கிறத தந்தை பெரியார் தீர்மானம் போட்டது 1929. முத்தமிழறிஞர் கலைஞர் அதை சட்டமாக நிறைவேற்றினது 1989. 29 தீர்மானம் போட்டு 89 திராவிட இயக்கமும் கலைஞரும் சாதித்து காட்டியதை 2025 செய்யலாமான்னு உத்தரப்பிரதேச அரசு யோசிக்குது. அப்படின்னா இந்தியாவினுடைய பிற பகுதிகளை விட சமத்துவத்தை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடும் திராவிட இயக்கமும் எவ்வளவு முன்னோடியா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்.